அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்களை கடந்து வந்திருக்கோம். 11 கிளாஸஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே தினமும் காலையில் 5 மணிக்கு வரும். காலையில் எழுந்து படிக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. ஸோ அதனால் காலையில் எழுந்து படிக்கிறவங்களுக்காக இந்த கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோம். குறிப்பாக நம்மளுடைய கிளாஸஸ் யாருக்காக அப்படின்னா, எனக்கு பாலிட்னா என்னென்ன தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மெயினாக காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற மாணவர்களுக்காக தான் நம்மளுடைய கிளாஸஸ்ஸு. இல்லை நீங்கள் நான் ஸ்கூல் டேஸில் படிக்கிறேன், நான் +1 +2 படிக்கிறேன், நான் 10th படிக்கிறனாலும் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் கிளாஸ் எடுக்கலை. இந்த பாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கணும். எழுதுனா எழுதுங்க, படினா படிங்க, நான் வேணான்னுலாம் சொல்லலை. பட் ஆனால் இந்த கிளாஸஸை ஜஸ்ட்டு கவனிங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்து உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கிளாஸஸை கம்முன்னு கவனிங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. காலையில் எழுந்து கிளாஸஸை கவனிக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இதை படிச்சுட்டு நான் எழுதி போடுறதெல்லாம் மனப்பாடம் பண்ணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. இதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. நான் எந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற இந்த புத்தகம், இது 7th எடிஷன் வாங்கியிருக்கிற 7th எடிஷன். இது கிட்டத்தட்ட இந்த புத்தகம் சில இடங்களில் 1200 ரூபாய் 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்குது. பொதுவாக யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க இந்த புத்தகத்தை தான் வாங்கி படிப்பாங்க பாலிட்டிக்காக. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 10 பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, ஒரு 8 பேர் இந்த புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணேன், இந்த புத்தகத்தை நான் 20 தடவை படித்தேன், 30 தடவை படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. முதல்ல நான் பொதுவாக நான் பாலிட்டி படிக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த புத்தகம் படிக்கும்போது சுத்தமாக புரியாது. எடுத்த உடனே எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும்னா எப்படி? சத்தியமாக புரியாது. நான் ஒரு 2-3 தடவை இந்த புத்தகத்தை வாசித்தேன். அப்படி வாசிக்க தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும். நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கும் போது ஐயோ இந்த விஷயம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பாதீங்க. ஜஸ்ட்டு அதை கவனிங்க. நான் ஆங்கில புத்தகங்களை வாசிக்கும்போது கூட அப்படி தான் பண்ணுவேன். ஐயோ இந்த வார்த்தை புரியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் ஸ்டக்காக நிற்க மாட்டேன். அப்படியே பாட்டு போயிட்டே இருப்பேன். கடைசியில் அந்த கதை புரியும் நமக்கு. அது போல தான் இந்த கிளாஸஸ் ஒரு இடங்களில் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு இந்த கிளாஸஸ் கவனிச்சிட்டே இருங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது சில டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் நான் நிறைய படிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் எடுக்கிறது மெயின்லி யூபிஎஸ்சிக்காக தான், டிஎன்பிஎஸ்சிக்காக கிடையாது. ஏன்னா யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கான்செப்ட் பேஸ்டு, ஆனால் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபேக்ட் பேஸ்டு. நிறைய ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஆனால் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கான்செப்ட். நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. சிலது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கலந்த ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர்ஸை நான் அனலைஸ் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது தான், யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க, கான்செப்டை டீட்டெயிலாக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரியணும். அரசியலமைப்புலாம் என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரியும். ஏன்னா யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஒரு அதிகாரத்தில் போய் நீங்கள் உட்காரும்பொழுது அந்த அதிகாரம் குறித்தான தகவல்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செய்ய போகுது. வேலை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க அந்த தகவல்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ஒரு யூபிஎஸ்சி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சிஸ்டம் என்ன, அந்த கான்செப்ட் என்னங்கிறது மட்டும்தான் தெரியணும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். நிறைய டேட்டாவை எழுதி போட்டு இதை புரிஞ்சுக்கின்ற மாதிரிலாம் இல்லாமல், இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நானாக சொந்தமாக அதை படித்து என்ன எழுதுறது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இந்த புத்தகத்தை படித்து சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை நான் எழுதி போடுறேன், நான் நடத்துகிறேன். நீங்கள் அதை படித்ததுக்கு பிறகு 2025 2026 வர யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன், அதில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ் கவனிங்க. இதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சாப்டர் என்னன்றத ஒரு தடவை படித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இந்த 3 மாதத்தில் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அடுத்த கிளாஸஸ் போவோம். இப்போ நம்ம என்னமோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் இலக்கு அடைய முடியும். ஸ்டார்டிங்கில் பயங்கரமான வேகத்தை ஓடிட்டு கடைசியில் டயர்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் மாரத்தான் ஓடுறதெல்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப அதிக கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஸ்டார்டிங்லாம் ஸ்லோவாக தான் போவாங்க, போக போக தான் பயங்கர ஃபாஸ்ட்டில் போவாங்க. ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஓடிட்டுனா அந்த ஃபைனலில் போகும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அது மாதிரி இல்லாமல் பொறுமையாக போவோம். சின்னதாக சாப்டருங்களை பிரித்து நம்ம கிளாஸஸ் எடுப்போம். எக்ஸாம் நெருங்க எல்லா சாப்டரும் நம்ம முடிச்சிட்டோம், யூபிஎஸ்சியில் இருக்கிற எல்லா சிலபஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் நம்ம வேகமாக ஓடுவோம். இப்போ எதுக்கு நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கு இல்லையா? இது வரைக்கும் நாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன, கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நாம் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாலிட்டி நம்மளுடைய கிளாஸஸ், இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நம்ம இத்தனை கிளாஸஸ் பார்த்தோம். ஒரு 11 கிளாஸஸை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கிளாஸு, இது ஒரு செக்மெண்ட்டு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு செக்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற செக்மெண்ட் ஒன்று. அதன் பிறகு
பாலிட்டி பவர். இது ஏன் பாலிட்டி பவர்னா, கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஆக்சுவல் பவர், அதோடைய அதிகாரம் என்ன, சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாட்டில் தான் வந்து தெரிஞ்சுக்குவோம். அதன் பிறகு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், இது வந்து பாலிட்டியோடு சேர்ந்துடும். இதன் பிறகு அது சம்பந்தமாக என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தனி செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதன் பிறகு கேஸ் ஸ்டடிஸ், என்னென்ன கேஸ், இந்த அரசியலமைப்பு சார்ந்து என்னென்ன கேஸுங்கெல்லாம் வந்து நடந்துச்சு, அது எதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். மொத்தமே நாம் ஒரு 6 செக்மெண்ட்டு பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஸ்ட்ரக்சர், பாலிட்டி, கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல், கேஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி 6 செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப பெருசாக இருக்க பார்ட் எதுனா வந்து இந்த பாலிட்டி பவர் தான். இதுதான் வந்து ரொம்ப நாட்கள் போகும். அதில் இதெல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் நாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு என்னெல்லாம் பார்த்தோம், கம்பெனி வந்ததுக்கப்புறம் கம்பெனி ரூல் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், க்ரௌன் ரூல் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்ம் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம் என்னென்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்துச்சு, அரசியலமைப்பு எப்படி உருவாக்குச்சு, அதை பற்றி எல்லாமே பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அரசியலமைப்பில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது, ப்ரீஆம்பிள்னா என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, ப்ரீஆம்பிள் முகவுரை, பார்ட் பகுதி, ஷெடியூல் அட்டவணை, ஆர்டிக்கல் விதிகள், என்னென்ன விதிகள், என்னென்ன சரத்து, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக பார்த்துட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றுத்தையாக பார்க்க போகிறோம். ப்ரீஆம்பிள்னால் என்னென்னலாம் சொல்லுது, பார்ட்டுனா எத்தனை பார்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். ஷெடியூல்னா என்ன, ஷெடியூலில் இருக்கிற என்னென்ன எத்தனை அட்டவணைகள், ஒவ்வொரு அட்டவணையும் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆர்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி தேதியில் வந்து 450 ஆர்டிக்கல் இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நம்மளால் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இது சேர்த்தே ஒன்றா பார்த்துருவோம், சரிங்களா. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம இதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதன் பிறகு வந்து பாலிட்டி பவரில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பார்ட்டு தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டில் இருக்கிற மொத்தம் வந்து இப்போ இன்றைக்கி தேதிக்கு 25 பார்ட் இருக்குது. இந்த 25 பார்ட்டில் எடுத்து பார்ட் 1 என்ன சொல்லுது, பகுதி 1 என்ன சொல்லுது, பகுதி 2 என்ன சொல்லுது, பகுதி 3 என்ன சொல்லுது, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி. இதுதான் வந்து மெயின் சப்ஜெக்டே, நமக்கு எக்ஸாமில் மெயின் ப்ளே பண்ண போகிற சப்ஜெக்டே வந்து இதுதான். அதன் பிறகு கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன், நமக்கு தேர்தலாம் நடத்துகிறாங்க இல்லையா, தேர்தல் கமிஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்க, அது வந்து எப்படி அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனில் பார்க்க வரோம். ஃபினான்ஸ் கமிஷன், நிதி அமைப்பு, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் நிதி கமிஷன், நிதிக்குழு வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த நிதிக்குழு வந்து ஃபஸ்ட்டு யார் அதுக்கு தலைவராக இருந்தாங்க, அதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். கேக், ஆடிட்டர் ஜென்ரல் அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் நிதி ஆயோகை பற்றி பார்க்க போகிறோம். லோக்பாலை பற்றி பார்க்க போகிறோம். சிபிஐ ஆஃபீஸர் அவங்களாம் எப்படி நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வராங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் கேஸ் ஸ்டடிஸில் என்னென்ன இருக்க போகுது, பெருவாரி கேஸ், கேசவனந்த பாரதி கேஸ், இந்திரா காந்தி கேஸ், இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கேஸஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு கிளாஸஸில் நம்ம ஒவ்வொரு கேஸ் எடுத்து அந்த கேஸ் வந்து எதனால் போடப்பட்டது, அந்த கேஸுடைய தீர்ப்பு என்ன வந்துச்சு, அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம வந்து நம்ம கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாலிட்டினா என்னன்றதை பார்த்தோம், என்னென்ன நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். இதை பார்த்தா தான் நம்மளுடைய கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இது ஒரு செப்பரேட் கிளாஸஸாக வந்து போட்டிருக்கேன். நாளிலிருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய பழைய கிளாஸ்லாம் பார்த்து நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா 5 மணிக்கு எழுந்து நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் பேசினா தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் கிளாஸஸை வேகமாக நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்கள் நேரம் ரொம்ப முக்கியன்றது காரணத்தினால அடுத்த கிளாஸஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.